ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இல்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறமே இவ்வளோ பொறுமையாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சென்னைக்கு போகிற கூட்டமா இல்லை சென்னையிலேருந்து வந்த கூட்டமா ஒரு ஐடியாவும் இல்லைங்க. ஆனால் ஜேன்னு கூட்டம். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இல்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறமே இவ்வளோ பொறுமையாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. எங்கே இருக்கோன்னு ஆல்ரெடி பின்னாடி லொக்கேஷன் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சிங்கநல்லூரில் இருக்கோங்க. இன்றைக்கி சிங்கநல்லூரில் இருந்து ஒரு தரமான பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது கோப்ரா எக்ஸ்பிரஸ். எஸ், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸு பின்னாடி தாங்க நிற்கிது. நம்ம ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. உன்னை பெர்மிஷன் கேட்கல, நான் கரெக்டாக 6:15 வந்துட்டேங்க. 7 வண்டி, நான் ஒரு 6:15 வந்துட்டேன். இன்னும் பெர்மிஷன் கேட்டு ஒரு சூப்பரான தரமான பயணம் ஆரம்பிக்க போகிறேங்க. ரொம்ப நாளாக ஆசைங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் பேட்சில் இந்த வண்டி ஸ்டிக்கர் சூப்பராக ஒட்டியிருந்தாங்க. அப்படிருந்தே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் ஃபைனலி இன்றைக்கி தாங்க நடக்குது. எஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர் மைல்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குபுன்னு கூட்டம் வந்துடும். நம்ம பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். இது வந்து ஆலாங்குடி பஸ்ஸு. ஜெயங்கொண்டம், புதுக்கோட்டை. நம்ம அறந்தாங்கி வண்டி பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. அறந்தாங்கி வண்டி இதை விட சூப்பராக ஒட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம க்ரூ பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு சூப்பரான பஸ்ஸு. ஸோ அப்படியே ஒரு சுற்றிட்டு அப்புறம் நம்ம பஸ்ஸுக்கு போய்க்கலாங்க. எஸ், இந்த ஒரு சர்வீஸை ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க. கோயம்புத்தூர் பேராவணி. எஸ், அதே வண்டி தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ராமேஸ்வரம். ஏதோ புது பிரான்ச் வண்டிங்க. இல்லைங்க, நம்ம வண்டிங்க. அன்பு தென்றல் தான், வேறு எதுவும் வண்டி கொடுத்து விட்டுருக்காங்க. ராமநாதபுரம் பிரான்ச்சு. அப்படியே வாங்க, அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். சிங்கநல்லூர் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சரி, இந்த வீக் ஃபுல்லாமே கூட்டம் இருக்காதுங்க. இப்போ வந்து சவுத்துலேருந்து வரவங்க தான் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ஏரியாவே வெறிச்சோடி போயிருக்குங்க. பாருங்கள் சிங்கநல்லூரை. நான் அந்த தைரியத்தில் தான் நாகப்பட்டினம் கிளம்பிட்டேன். ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் பண்ணல. அதாவது இதுக்கு அடுத்த ஜேர்னி. ஸோ பொறுமையாக பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. எஸ், நம்மளோட சவுத்து கேங் ஃபுல்லாமே இங்கே தாங்க இருக்காங்க. எல்லாத்துட்டையும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. நம்ம திருநெல்வேலி வண்டி, மார்த்தாண்ட வண்டி, 2 மார்த்தாண்ட வண்டியும் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே தூத்துக்குடிங்க புதுசாக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புது வண்டி மாதிரி தான் தெரியுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பூர், திண்டுக்கல். சரி, திருப்பூருங்க, திண்டுக்கல் வண்டிங்க. அண்ட் ஃபைனலி க்ரூ கிட்ட பெர்மிஷன் கேட்டாச்சு. சூப்பராக எடுத்து போடுப்பா, நம்ம வண்டி நம்ம ரீஜனில் ஒரு ஃபேமஸான வண்டின்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. எஸ், எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸு, சைட் வியூ ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. முக்கால்வாசி டிஎன்எஸ்சிசியில் அதெல்லாம் போட மாட்டாங்க.
இதெல்லாமே இவங்க சொந்த காசில் போட்டிருக்காங்க. பாருங்கள் சிங்கநல்லூரை ஜகஜோதியாக ஜொலிக்குது பார்த்தீங்களா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 ஆச்சுங்க. நம்ம டின்னர் பார்த்தீங்கன்னா வீட்டிலே முடிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் ஷார்ட்ஸை காமிச்சிட்டு நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. இங்கே 7:20க்கு எடுத்து ஏர்லி மார்னிங் 5:45க்கு ரீச் ஆகிற மாதிரி ஷெடியூலுங்க. ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. இந்த லைனு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க, நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். பட் கோயம்புத்தூர்லேருந்து இந்த திருவாரூர், நாகப்பட்டினம் அங்கெல்லாம் போகிறவங்களுக்கு 1 and only ஆப்ஷனுங்க. கோயம்புத்தூர் டு நாகப்பட்டினம் சூப்பர் ஃபாஸ்ட் முன்பதிவு நான் ஸ்டாப். கனெக்ட் காந்திபுரம், திருவாரூர், கனெக்ட் பார்த்திங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி எல்லாத்துக்குமே கனெக்டிங் இருக்குங்க. நீங்கள் நாகப்பட்டினம் இறங்கின உடனே இந்த ரெண்டு ஊருக்கும் பஸ்ஸஸ் இருக்குங்க. அசோக் லேலாண்ட் BS6 ஃபஸ்ட்டு பேட்சுங்க குளோபல் டிவிஎஸ். நம்ம நாகப்பட்டினம் பிரான்ச் தாங்க வண்டி. உள்ள லைட்டிங்கெல்லாம் பாருங்கள், செம்மையாக போட்டிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள், ஜம்முன்னு. பட் நமக்கு தான் காப்பிரைட் வருங்க. வண்டி லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே சைட்லலாம் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இந்த வீல் கிட்டேலாம் வச்சுருக்காங்க. வண்டி ரேக்கில் போடுறாங்க. உனக்கு இந்த வண்டிக்கு அடுத்து நம்ம தாங்க கிளம்புவோம். டைமாக ஆச்சுங்க. ஏங்க நம்ம திருத்துறைப்பூண்டி வண்டிங்க, என்னமா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கேபினை ஸ்டிக்கர்லாம் ஓட்டலாம், ஆனால் கேபின் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம அலையாத்தி தான். கேபினை அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேசாமல் இங்கேயே நின்றுருக்கலாம் போலங்க. கேபின் தாங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளம்பியாச்சுங்க. ஷார்ப்பாக நம்ம சிங்கநல்லூரில் 7:20 எடுத்தாச்சுங்க. கோப்ரா டவுன்ஷிப் நம்ம வண்டியோட செல்ல பேருனே சொல்லாங்க. அண்ட் இப்போது நம்ம பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. ரூட் நம்பர் 149ங்க. நாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டருங்க. இதில் போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எடுத்துட்டாங்கன்னா சூலூர், பல்லடம், காங்கயம், வெள்ளக்கோயில், கரூர், குளித்தலை, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், சத்திரம், பஞ்சப்பூர் போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினமுங்க. காலைல 5:30 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் சொல்லணுங்க, இந்த பஸ்ஸுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம திருவாரூர், நாகப்பட்டினம் அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நான் டிரைவர்னா கண்டக்டர்கிட்ட பேசியிருந்தேன். இந்த நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினத்துலேருந்து நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கோயம்புத்தூருக்கு படிக்க வராங்களாமா. அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபேர் பண்ணுறது நம்ம வண்டி தாங்க. இப்போல்லாம் கூட்டமே இல்லைப்பா. நாளைக்கு காலையில் வண்டி கிளம்பி வரும் பாருங்க, அப்படி கூட்டமாக இருக்கும். 3/4 சீட் ரிசர்வேஷனே பண்ணிடுவாங்க காலையில் ட்ரிப்பில். கண்டக்டர் அப்படி சொன்னோன்னே நான் ஷாக் ஆகிட்டேங்க. இந்த வண்டிக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க உண்மையாலுமே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிராஃபிக்கே இல்லாமல் ஒரு 2 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கார்னரு. நம்ம பஸ்ஸுக்கு ஸ்டிக்கர் பண்ணது வேறு யார் இல்லைங்க, உத்தமபாளையம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் தாங்க. பாருங்கள், ஆக்சுவலி அவங்களோட ஒர்க்ஸ் எது வரைக்கும் போயிருக்கு. நாகப்பட்டினம், துறையூர், நம்ம துறையூர் வண்டிக்கும் அதான் ஒட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் சூப்பராக இருக்கிறனால தாங்க இவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க. மோஸ்ட்லி நிறையா கார்பரேஷனில் பார்த்துட்டேங்க. நம்ம கும்போணம் கார்பரேஷன் மட்டும்தான் ரிசர்வேஷன் பண்ணால் ரிசர்வேஷன் டிக்கெட் தராங்க. 285 ரூபாங்க டிக்கெட் சார்ஜஸ்.
கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சூலூர் வந்தாச்சுங்க. 7:52க்கெல்லாம் வந்துட்டோம். நம்ம மோஸ்ட்லி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூருக்கு நிறையா சர்வீஸ் இருக்குங்க. பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கெல்லாம் சர்வீஸ் அவ்வளோக்கா இல்லைங்க. நம்ம திருவாரூருக்கு ஒரு வண்டி இருக்குங்க. அது வந்து காலையில் இங்கே 11 மணிக்கு எடுத்து சாயங்காலம் போல் ரீச் பண்ணுவாங்க. பல்லடம் பக்கம் வந்தாச்சுங்க. பல்லடம் ஷார்ப்பாக 8:15க்கு என்ட்ரி ஆக போகிறோங்க. வெளியே லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நான் கோப்ரா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லியிருந்தேங்க. அது இல்லைங்க, நம்ம வண்டி பேர் கோப்ரா டவுன் நாகப்பட்டினம். ஸோ அதுக்கு தான் நம்ம வண்டிக்கோட பேர் கோப்ரா டவுன் எக்ஸ்பிரஸுங்க. பல்லவனது வந்தாச்சுங்க 8:15 ஷார்ப்பாக. இதுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு வந்து காங்கேயம் தாங்க. இதுலேருந்து ரைட்டில் டைவர்ட் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரம் போய் மதுரை சவுத்துக்கு போகிற ரூட்டுங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் அவினாஷி பாளையத்துலேருந்து மறுபடியும் டைவர்ட் ஆயிடுவோங்க. கரூர் லைனுக்கு ஜாயின் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு தான் ட்ராவல் பண்ணுறோம். டிமாண்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா இருக்காதுங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிச்சுட்டு எல்லாம் நாளைக்கு நைட்டு தான் சவுத்து நார்த்து எல்லா ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வருவாங்க. ஸோ இன்றைக்கி டிமாண்ட் இல்லைங்க. காசி, திருச்சி, திருவாரூர் அந்த மாதிரி தாங்க. நாகப்பட்டினம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது நான் ஒருத்தனாக தாங்க இருக்கேன். நீங்கள் தாராபுரம், மதுரை, தேனி, திருநெல்வேலி, நாகர்கோயிலெலாம் போகிறீங்கன்னா இந்த ரைட்டில் டைவர்ட் ஆகிடணுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவினாஷி பாளையம் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து கரூர் ரோடு ஜாயின் பண்ணிடுவோங்க. அவினாஷி பாளையம் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகி மறுபடியும் ரைட்டில் போவோம். இதுவே ரைட்டில் போனீங்கன்னா நம்ம தாராபுரம் ரீச் பண்ணலாங்க. இப்போ நம்ம வரக்கூடிய ரைட்டில் கட் ஆயிரும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நம்ம கோயில்வெளி ரீச் பண்ணி திருப்பூர் ரீச் பண்ணலாங்க. ஷார்ப்பாக கரூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா 9:50க்கு வந்திருக்கோங்க.
ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே நம்ம கரூரில் 2 பார்ட்டி சேர்த்து 9,000 ஒரு ஓட்டு கொடுத்தாங்களாமாங்க. அது உண்மையாக தெரியல, நான் ரீல்ஸில் பார்த்தேங்க. நம்ம கோபி சூதாகர் அவங்கள வச்சு மீன் போட்டிருந்தாங்க. பா உண்மையாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரூர் மக்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் 2 பார்ட்டி எவ்வளோ கொடுத்தாங்கன்ட்டு. ஷார்ப்பாக கரூர் பஸ் ஸ்டாண்ட் 10 மணிங்க. ஆக்சுவலி நான் வெள்ளைப்போயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்டாப் போடுவாங்கன்னு நினச்சேன், நான் போடலைங்க. ஸோ கரூருக்கு அப்புறம் ஒரு பிரேக் ஸ்டாப் போடுவாங்க. அந்த திருச்சி என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு டோல் பிளாஸா வரும்லங்க, ஒன்றா அந்த காஃபி 2.0 இல்லை சரி கருப்பட்டி காஃபி இருக்குது அங்கே போடுவாங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்த கடையில் ஒரு கடை இருக்குங்க ரெகுலராக போடுறது. ஸோ பாப்பா எங்கே பிரேக் போடுறாங்கன்னு பார்க்கலாங்க. உண்மையாலுமே செம்ம டிரைவிங்க, சூப்பராக. ஒரு 10:30க்கு நான் சொன்ன மாதிரியே நம்ம திருச்சிக்கு முன்னாடி ஒரு டோல் பிளாஸா இருக்குமில்லங்க, திருச்சின்றது அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு காஃபி அடிச்சுட்டு பயணத்தை தொடர போகிறோங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சத்திரம் போயிட்டு பஞ்சப்பூர்லேருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் காலைல 4 மணிக்கெல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. பட் ஆக்சுவல் ஷெட்யூல் 5:45 தாங்க. ரொம்ப நன்றி. எஸ், ஒரு சூப்பரான காஃபிங்க. இது பார்த்திங்கன்னா திருப்பூர் வேதாரண்யம்ங்க. புதுசாக பஸ் வந்திருக்கும் போல் இருக்குங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டு. அங்கே நம்ம வண்டிங்க சிதம்பரம் திருப்பூர். அப்படியே வாங்க போகலாம். இதுக்கு அடுத்த சர்வீஸை நம்ம எடுத்துருந்தோம், தில்லை ரதம். எஸ், கரெக்டாக 15 மினிட்ஸுங்க. 10:30க்கு வந்தோம், 45க்கு கிளம்ப போகிறோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு குளிர்தலையிலேருந்து நம்ம திருச்சி தாங்க. அப்போ எத்தனை மணிக்கு எல்லா டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. இன்னும் அவ்வளோ ஜேர்னி இருக்குங்க.
திருச்சி ஷார்ப்பாக 11:55 வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் போயிட்டு அப்புறம் பஞ்சப்பூர் போவோங்க. பன்னெண்டு 15க்கு ஷார்ப்பாக வந்தாச்சுங்க. என்னங்க இப்போயே ஜேஜேன்னு கூட்டமாக இருக்குது. எங்கே போகிறக்குன்னு தெரில. சென்னையா எங்கே போகிறக்குன்னு தெரிலைங்க. கூட்டத்தை பாருங்கள் பா. இந்த நாகப்பட்டினம், திருவாரூர் இங்கெல்லாம் செம்ம டிமாண்டுங்க. இப்போ தான் புரியுதுங்க வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்துக்கு அங்கே அவ்வளோ கூட்டம். ஒரு கரெக்டாக 4 மணி நேரம் 55 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூரில் 7:20க்கு எடுத்தோம். இங்கே ஷார்ப்பாக 12:15க்கெல்லாம் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக தஞ்சாவூர், நீடாமங்கலம், திருவாரூர் அந்த வழியாக நம்ம நாகப்பட்டினம் போவோம். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாம் வந்து எடுத்திங்கன்னா 285. நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். 317 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. என்னன்னு தெரிலங்க, பஞ்சப்பூரில் இவ்வளோ கூட்டங்க. இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே ஆயிடுச்சு, ஆனாலும் இவ்வளோ கூட்டங்க. ஒரு எல்லாம் வெளியூருக்கு போகிறாங்களா இல்லை வெளியூர்லேருந்து வராங்களா ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப போகிறோங்க. வாங்க அப்படியே. ஷார்ப்பாக 12:30க்கு நம்ம பஞ்சப்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஜேன்னு கூட்டங்க. எங்கேருந்து வராங்க, எங்கே போகிறாங்க ஒரு விஷயம் தெரிய மாட்டேதுங்க. சென்னைக்கு போகிற கூட்டமா இல்லை சென்னையிலேருந்து வந்த கூட்டமா ஒரு ஐடியாவும் இல்லைங்க. ஆனால் ஜேன்னு கூட்டம். ஐ திங்க் ஸோ சென்னைக்கு தாங்க வண்டி இல்லை, சென்னைக்கு போகிற கூட்டம் தான் நினைக்கிறதெல்லாம்.
திருவாரூருக்கு ஒரு 42 கிலோமீட்டர் இருக்குங்க. செம ரோடுங்க, செம ஸ்பீடாக அடித்து நாக் அவுட் பண்ணிட்டுருக்காரு. கரெக்டாக 41 கிலோமீட்டர் நான் ஓட்டுறதுக்கு. இறங்கி வாங்க. திருவாரூர் இறங்க. திருவாரூர் இறங்குண்ணா. திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிண்ணா. இறங்கி இப்படியே இறங்கிங்க. நாகப்பட்டினம் இறங்கிங்கண்ணா. வேளாங்கண்ணி பக்கத்தில் நிற்கும் அதில் போயிருங்க. நாகப்பட்டினம் இறங்கிங்க. வேளாங்கண்ணி பக்கத்தில் ஏறிங்க. ரொம்ப நன்றி. இது போகலாம். நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் உங்கள் கூட தான் வரேன். உட்காந்துட்டு அவங்க அனுப்பிவிட்டு. நான் ரொம்ப நன்றி. பாப்பா வேகில் பார்த்துட்டோம். கோப்ரா டவுன் கிங். ரிட்டன் டைம் பார்த்திங்கன்னா 7:45 எடுத்து நம்ம கோயம்புத்தூர் 5 o'clockலாம் போயிடுவாங்க. என்னடா ஜேர்னி இறங்கியாச்சு, எங்கடா மறுபடியும் போகிறேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அங்கே இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த கார்டு கொடுக்குறேங்க. ஷார்ப்பாக 3:15 நம்ம நாகப்பட்டினம் வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 5:45 ஆச்சு. எங்கே இருக்கோன்னா நாகப்பட்டினம் டிப்போவில் இருக்கோங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்லியான இருக்கிறவங்க அவர் தான் டிப்போ கூப்பிட்டு வந்து. டிப்போவில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஏசி போட்ட டிப்போ பார்த்துருக்கீங்களாங்காச்சி. நான் நம்ம நாகப்பட்டினம் பிரான்ச் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே டிப்போவில் ஏசியெல்லாம் மாட்டியிருக்காங்க. வேறு லெவலுங்க. ஒரு சூப்பரான தூக்கம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஜேர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டாடா.